வணக்கம், நான் உங்கள் எல்ஐசி ஆனந்த் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்ஐசியில் அன்கிளைம்டு அமௌண்ட் இருக்கா இல்லையா, அது எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம அமௌண்ட் அதில் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது 3726 கோடி இருக்குது அன்கிளைம் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, குரோமில் போயிட்டு எல்ஐசி இந்தியா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் கீழே லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் சின்ன ஒரு வீடியோ வரும். அது கீழே க்ளோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லையா, அந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். அந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா எல்ஐசியோட ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது, அதெல்லாம் காட்டும். அதில் கீழே பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கா. அந்த கஸ்டமர் சர்வீஸ்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கீழே அன்கிளைம்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாலிசி எடுத்தப்போ கொடுத்த அந்த டீட்டெயில், அதாவது உங்கள் பாலிசி நம்பர் கரெக்டாக கொடுக்கணும், உங்கள் நேம் கரெக்டாக கொடுக்கணும், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அமௌண்ட் அதில் எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில் காட்டும். ஒருவேளை அதில் உங்கள் அமௌண்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டும். ஒருவேளை உங்களுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு வாட்டி இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க.